செசிலி ட்ரீஸ் ராபியா சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேங்க. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க வீடியோ என்னன்னா மஷ்ரூம் கில்லி பிரியாணி தாங்க நான் இன்னைக்கு செஞ்சுருக்கேன். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாங்க நம்ம இப்போ இது எப்படி செய்யறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். பெரிய வெங்காயமா ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை நல்லா மெல்லிசாட்டு நீளமா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. அடுத்து கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் புதினா இலை, 2 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு 1/4 கப்பு தயிர் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி 2 நல்லா அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து ஒரு பாக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மஷ்ரூம்ல ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் லெமன் புழிஞ்சிக்கலாம். இதில் புழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோடைய தயிரை சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கர் வச்சிருக்கேன். இதுல ஒரு ஸ்பூன் நெய், 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன். ஊத்திட்டு இது காயட்டும். இப்போ இதுல ஒரு பெரிய துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்னதா ஒரு ஸ்டார் பூ, ஒரு ஜாவித்திரி சின்னதாட்டு போட்டு இருக்கேன். இப்ப இதுல வெங்காயம் போட்டு கொஞ்சம் பிரியாணி இலை, சேர்த்துக்கோங்க. வதக்கிடுவாங்க. வெங்காயம் நல்லா சிவப்பா வதக்கணும். கொஞ்சம் ஒரு 30 வதங்கினதுக்கு பிறகு இதுல நான் பச்சை மிளகாய் இப்போ சேர்க்கணும். முதலே சேர்க்க வேண்டாம் பச்சை மிளகாய். இந்த மாதிரி கொஞ்சம் வதங்கினதுக்கு பிறகு பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வதங்கினதுக்கு பிறகு நம்ம 2 ஸ்பூன் இழுப்புக்கு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதுலேட்டு பிரியாணி மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம இதுல அரைச்சு வச்சிருக்க தக்காளி ஊற்றிக்கலாம். இப்ப இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் நம்ம ஏற்கனவே மஷ்ரூம்ல சேர்த்திருக்கோம், அதனால கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம இதுல புதினா, மல்லி இலை சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளியில பச்சை வாசனை போடுனதுக்கு அப்புறம் இந்த மல்லி புதினா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுல இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி இருக்க மஷ்ரூமையும் சேர்த்துக்கலாம். இப்ப இதுல நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி எவ்வளவு ஊத்திக்கிறோம்னா
1க்கு 2.25 ஊற்றிடு. இது வந்து சாப்பாடு வந்து கொஞ்சம் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும், அது நல்லா இருக்கும். இது வந்து இப்போ வந்து 1க்கு 2.25 ஊற்றிக்கலாம். அரிசி பொறுத்து உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும்னா 1க்கு 2 மட்டும் ஊற்றுங்க. கொஞ்சம் லேட் ஆகும் அரிசி அப்படின்னா 1க்கு 2.25 ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இது வந்து 1/4 கிலோ அரிசி தாங்க நான் இன்னைக்கு வந்து செய்யறேன். அது கூட மெஷர்மெண்ட் தான் இது வந்து. இப்ப லைட்டா கொதி வருது, அரிசியை வந்து சேர்த்துக்கோங்க. இப்ப இதை நம்ம மூடி விட்டுறலாம். இப்போ அரிசி வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்காங்க. இப்ப நம்ம ஒரு டைம் கிளறி விட்டுக்கலாம். தண்ணி நல்லா வத்தணும். நீங்க குக்கர்ல வைக்கிற விசில் விடுறதா இருந்தா ஒரு 4 விசில் விட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து நல்லா வத்திடுச்சு. இப்ப பெரட்டிட்டே நம்ம இதை தம்ல வந்து போட்டுடலாம். ஒரு 15 நிமிஷம் தம்ல வந்து போட்டுருவோம். ரொம்ப சூப்பரான கில்லி பிரியாணி, மஷ்ரூம் கில்லி பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளவுதாங்க. இப்ப இதை நம்ம இறக்கிடலாம். சூப்பரான மஷ்ரூம் கில்லி பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப சூப்பரா டேஸ்டா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா என்னோட வீடியோக்கு ஒரு லைக் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுடுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க.